ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே ஈவினிங் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு கொல்கட்டை தான் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவில் தான் இப்போ கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொழுக்கட்டை மாவுக்கு பிசையறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் மைதா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தண்ணியில் கலக்கி மாவில் ஊற்றிட்டு சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை மாவு ரொம்பவே சாஃப்டாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்காருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் சாட்டர்டே தான். இந்தியாவில் சாட்டர்டேனா யூஎஸ் டைம் ஃப்ரைடே ஈவினிங். ஸோ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அதனால் இங்கே யூஎஸில் உள்ள கேர்ள்ஸ் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எப்போ ஆக்சுவலாக விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பண்ணணும்னு கேட்டிருந்தேன். ஸோ எல்லோரும் சொன்னது என்னென்னா ஃப்ரைடே ஈவினிங் 5 PM சாட்டர்டே மார்னிங் 8 o'clock வரைக்கும் எப்போ வேணால் பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் யோசித்து வச்சுருந்தது ஆக்சுவலாக சாட்டர்டே ஈவினிங் தான் பண்ணலான்னு நினச்சி வச்சுருந்தேன். ஸோ நம்மளுக்கு டைம் தெரியலனா பரவாயில்ல, நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக விநாயகர் அதை ஏற்றுப்பாரு. பட் இதுதான் டைம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது. ஸோ அதனால் டைம் தெரிஞ்சதுக்கப்புறம் தேவையான திங்ஸை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வீட்டில் அச்சு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. போய் தேட ஆரம்பித்தா கண்டிப்பாக லேட் ஆகிடும். நம்மளே இப்போ அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, என்கிட்ட இருக்கிற வேக்ஸ் பேப்பரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் மாவை கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணி எடுத்தால் அழகான கொழுக்கட்டை ரெடி. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி என்னால் செலிப்ரேட் பண்ண முடியல. ஆனால் மன திருப்தியோட வரலட்சுமி பூஜையும் கணேஷ் சதுர்த்தியும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. நான் ஒரு பக்தியான பொண்ணெல்லாம் கிடையாது. ஒரு வருஷம் பூஜை பண்ணுவேன், இன்னொரு வருஷம் பண்ண மாட்டேன். ஆனால் என்னோட மாமியாருக்கு நான் இந்த மாதிரி விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விநாயகர் சதுர்த்தி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் என்னோட மாமியாருக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க அதை பார்த்துட்டு கால் பண்ணி என்னை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. எப்போவுமே நீயும் பாபாவும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு எங்களை பிளெஸிங்ஸ் பண்ணாங்க. வீட்டில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா பூஜை ரூமை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணணும், பிரசாதம் பண்ணணும், பூஜை முடிச்சதுக்கப்புறம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். இதுவே சாட்டர்டேனா கண்டிப்பாக பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஆனால் கடைசியில் விநாயகர் எனக்கு ஒரு செக் வச்சுட்டாரு. ஒழுங்காக ஃப்ரைடேவே எனக்கு பூஜை பண்ணி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நானும் அவருக்காக எல்லா வேலையும் மன திருப்தியோட முழுசாக பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். நான் இந்த வருஷம் ஈகோ ஃப்ரெண்ட்லி விநாயகர் தான் வச்சிருக்கேன். எப்படி இருக்காருன்னு மறக்காம சொல்லிடுங்க.
பூஜையை முடிச்சுட்டு நம்ம இளைய தளபதி விஜய் கோட் மூவிக்கு தான் போயிருந்தேன். எனக்கு மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னா, பக்கத்துல உள்ள ஃப்ரீடம் பார்க்குக்கு சைக்கிள் ஓட்ட தான் வந்திருக்கோம். நான் ரொம்ப நாளா பெரிய பார்க்ல வந்து சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக இப்போ இங்க வந்தாச்சு. குட்டி பையனுக்கு மட்டும் வீட்லேருந்தே சைக்கிள் எடுத்துட்டு வந்தாச்சு. மீதி எங்க 4 பேருக்கு இங்க வந்து சைக்கிள் ரெண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க போய் ரெண்ட் எடுத்துக்கணும். இதுதான் சஞ்சயோட காரு. புதுசா பிளாக் கலர் BMW வாங்கியிருக்காரு. சஞ்சய் வந்து என்னோட அத்தை பையன். ஸோ அப்பப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இந்த ஃப்ரீடம் பார்க் வந்து ரொம்பவே பெருசு. ஸோ என்ட்ரன்ஸ்லயே மேப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மேப்பை பார்த்துட்டு நம்ம உள்ள போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பார்க்குக்கு நான் 10 இயர்ஸ் பேக் வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போதான் வந்திருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 10 இயர்ஸ் பேக் வந்து அங்கித் வந்து ஒரு குட்டி பேபி, ஒரு 6 months ஓல்டு பேபி தான். ஸோ அந்த மெமரிஸ்லாம் எனக்கு கொஞ்சம் வந்துச்சு. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 ஃபேமிலியோட வந்திருந்தேன். நம்ம அன்வித் குட்டியை பாருங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த பார்க்ல வந்து இவன் ஒரு பயங்கரமான காமெடி பண்ணா. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. இங்க வந்து சைக்கிள் ரெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க. நீங்க வந்து 30 மினிட்ஸ் டிரைவ் பண்ணணும் அப்படின்னா $10 ஒரு ஆளுக்கு ஒரு சைக்கிள். இதுவே உங்களுக்கு ஃபுல் டே வேணும், உங்களுக்கு ஃபுல் டே சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா $30 ஒன் டைம் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபுல் டே ஃபுல்லா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா சண்டே. நான் வந்து வீட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வெதர் செக் பண்ணேன். ஈவினிங் 4 மணிக்கு மேலே நல்லா இடி மின்னலோட மழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாரும் ஒரு 12 மணிக்கெலாம் வந்துட்டோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி சுட சுட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே உட்காந்து பெஞ்சில் உட்காந்து சாப்பிட போகிறோம். நீங்க சொந்தமா சைக்கிள் வச்சிருந்தா கூட காருக்கு பின்னாடி சைக்கிள் அட்டாச் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து கூட ஓட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் நானும் அங்கித்தும் தான் சைக்கிள் எடுத்தோம். நானும் அங்கித் அன்வித் 3 பேரும் சேர்ந்து பார்க்கை வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லா சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பாவமும் சஞ்சயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நானும் அங்கிட்டும் சைக்கிள் எடுத்ததுக்கு அப்புறம் 30 மினிட்ஸ் தான் டைமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒழுங்காக 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் மினிட்டே வந்து அனதர் $10 உங்களுக்கு சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாருமே சைக்கிள் எடுத்தாச்சு. எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய ரவுண்டு போலான்னு பிளான் பண்ணி இப்போ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு சைக்கிள் ஓட்ட ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் ஓட்ட பிடிக்கும்னா அப்பப்போ இந்த மாதிரி சைக்கிள் எடுத்தோ இல்லை வாங்கியோ ஓட்டி ட்ரை பண்ணுங்கள். மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. நான் இதுதான் நல்ல சான்ஸு, நம்ம vlog எடுக்கலாம் பாவா, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் பாவான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்ப கேமராவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்சசரிஸ் பெல்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே வீட்டில் தூங்கிட்டு இருக்கு, எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நம்மளுக்கு தெரிஞ்ச வித்தையை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவாவும் சஞ்சயும் என்ன பண்ணாங்கன்னா, சைக்கிளுக்கு ஃப்ரண்ட்டில் பேஸ்கெட் இருக்குல்ல, அந்த பேஸ்கெட்டில் வந்து கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. வெயில் இல்லாத இடத்துல சைக்கிள் ஓட்டினா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு யோசிச்சு ஒரு அழகான பாதையை கண்டுபிடிச்சி அந்த பாதைக்குள்ள எல்லாரும் ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம். மாசத்துல ஒரு 2 வீக்கெண்ட்ஸ் ஆவது ஃபேமிலியோட இந்த மாதிரி ஆக்டிவிட்டி சேர்ந்து பண்றப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஸோ நீங்களும் உங்க ஃபேமிலியோட பிளான் பண்ணி இந்த மாதிரி அவுட்டிங் போங்க, என்ஜாய் பண்ணுங்க.
இப்போ இந்த டைம்ல எனக்கு வடிவேல் சார் காமெடி தான் வருது. இந்த நாள் வரை சைக்கிளை விடவில்லை. அந்த ஒரு காமெடி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது எண்ணத்துல நீங்க இந்த சைக்கிள் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களால சைக்கிள் லாங் லாஸ்டிங்கா வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க போனாலும் ட்ராக் பண்ணி உங்க ஆள தூக்கிடுவாங்க. நாங்க 5 பேருமே ஜாலியா ஒரு 4 ரவுண்டு பெரிய ரவுண்டா சுத்தி முடிச்சாச்சு. அன்பித் மட்டும் லைட்டா ட்ரெயின் அவுட் ஆயிட்டான். "போதும்டா சாமி என்ன விட்டுருங்க, ஐ குவிட் த கேம்" அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை ஸ்டாப் பண்ணி ஒரு இடத்துல நின்னுட்டான். அன்வித் இப்படி சொல்றானே, என்ன அவனை சமாளிச்சு இன்னும் ரவுண்டு போயிடலாமா, இல்ல அவனுக்காக சைக்கிளை ட்ராப் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கித்துக்கும் எனக்கும் டைம் முடிஞ்சிருச்சு 30 மினிட்ஸ். ஏன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் எடுத்ததுனால, ஸோ அதனால சைக்கிளை போய் கரெக்ட் டைமுக்கு ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டான லஞ்ச் டைமு. ஸோ குட்டி பையனோட சைக்கிளை வந்து திருப்பி கார்லயே வச்சுட்டு, நான் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்ல, அந்த பேகை வந்து கார்லேருந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். எல்லாரும் ஜாலியா போய் ஒரு பெஞ்சில் உட்காந்து சாப்பிடலாம் தான் பிளானு. ஒரு நல்ல ஷேடா பார்த்து, ஒரு நல்ல பெஞ்சா பார்த்து உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த பார்க்குக்கு என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது. ஸோ பார்க்கோட டைமிங்ஸ் படி நீங்க எப்பனாலும் உள்ள வரலாம், வெளியே போகலாம். இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு மைண்டை செட் பண்ணிட்டு தான் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஏன்னா யூஸ்வல் டேல சாப்பிட்றத விட இன்னைக்கு நல்லா 30 மினிட்ஸ் சைக்கிள் ரைடு பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எல்லாருமே சாப்பிட்டோம். பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ விளாக் எடுத்துட்டு இருக்கிறது வந்து அன்வித் குட்டி தான். நான் தான் விளாக் எடுப்பேன், நீங்கள்லாம் ஜாலியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளாக் எடுத்துட்டு இருக்கான். யூஸ்வலா எங்க வெளியே போனாலுமே வெளியே ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட்றோம். இன்னைக்கு வந்து அப்படி பண்ணாம நம்ம பார்க்குக்கு தானே போறோம், அங்கேயே நிறைய பெஞ்சஸ் இருக்கும். அந்த பெஞ்சில் போயிட்டு நம்ம வீட்டில் செஞ்ச பிரியாணி, நம்மளுக்கு பிடிச்ச பிரியாணியை அங்கே உட்காந்து சாப்பிட்ற ஃபீலே தனி. ஸோ அதனால எல்லாரும் பிளான் பண்ணி இங்கே பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டோம். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. குட்டி பையன் ப்ளே ஏரியாவுக்கு போய் ப்ளே பண்ணணும்னு கேட்டான். ஸோ அதனால் பாபாவும் சஞ்சயும் எங்களை இங்கே விட்டுட்டு அவங்க 2 பேரும் கப்புள்ஸ் மாதிரி ஜாலியாக ட்ரெக்கிங் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வாக்கிங் ட்ரெயில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சூரிய வெளிச்சம் இல்லாமல், களைப்பு இல்லாமல் ரொம்ப லீஷராக நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கங்கே சீனரிஸ் ஸ்பாட் கூட இருந்துச்சு போல். ஸோ 2 பேரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நல்லா லீஷராக ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களையே வந்து பார்த்தாங்க. எங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ட்ரையல்ல வாக்கிங் போறது, ஹைக்கிங் பண்றது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரே விஷயம், இந்த குட்டி பையனை சமாளிக்கிறது தான் கஷ்டம். ஸோ அதனால இப்போ போறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல இனிமேல் ரெகுலரா ஹைக்கிங்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் கிராண்ட்ஃபாதர் மவுண்டெயினில் நாங்கள் எல்லாருமே ஹைக் பண்ணோம். அப்போ அன்வித் குட்டி சூப்பராக கோஆப்ரேட் பண்ணான், எங்களோட சூப்பராக என்ஜாய் பண்ணான். ஸோ அதே மாதிரியே எல்லா டைமும் அவன் வந்து கோஆப்ரேட் பண்ணுவான்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து 2 மைல்ஸ் அப்பு, 2 மைல்ஸ் டவுனு, ஸோ டோட்டலாக 4 மைல்ஸ் ஹைக் பண்ணோம். கிட்ஸ் ஸ்டில் இன்னும் இந்த பிளே ஏரியால தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்து அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பிளே ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு சின்ன தள்ளுவண்டியில் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஸோ அந்த ஐஸ்கிரீமை வாங்கினது தான் பயங்கரமான காமெடி. ஐஸ்கிரீமை ஃபைனலாக வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு குட்டி பையன் போஸ் கொடுத்துட்டு ஜாலியாக இருந்தான்.
அடிக்கிற வெயிலுக்கு வாங்கின 2 நிமிஷத்துல ஐஸ்கிரீம் ஃபுல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவன் கை ஃபுல்லா ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பயங்கரமா கடுப்பாயிட்டான். அவனுக்கு வந்து சுத்தமா தெரியல, என்னடா வீட்ல சாப்பிட்றப்பெல்லாம் மெல்ட் ஆகல, ஆனா இங்க வந்து மட்டும் மெல்ட் ஆகுதே, நம்ம பெரியவங்க ஏன் மெல்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா அவனுக்கு தெரியாதுல்ல. அதனால பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். நான் பக்கத்துலேயே தான் இருந்தேன். ஆனா என்கிட்ட டிஷ்யூவும் இல்ல, வாட்டர் பாட்டிலும் இல்ல. அவனை பார்த்து எனக்கு பயங்கரமா சிரிப்பு தாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் சஞ்சய் போயிட்டு டிஷ்யூ, வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தான். அவன் கடுப்பாயிட்டு எனக்கு ஐஸ்கிரீமே வேண்டாம்டா சாமி, நான் போய் ட்ராஷ் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தான். ட்ராஷ் கேனு பார்த்தான், கொஞ்சம் தூரமா இருக்கு. ஆனா ட்ராஷ் பண்றதுக்கு பயம். அங்கேயும் போக முடியாம, கையிலயும் வச்சுக்க முடியாம சார திரு திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான். எங்களோட வீக்கெண்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.